இப்போதைய சூழல பார்த்தோம்னா, பெரிய ஹீரோஸ் படம் எல்லாமே அ கத்தி, துப்பாக்கி இப்படின்னு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் மூவிஸாவே மாறிட்டு போகுது கலாச்சாரம். தொடர்ந்து இந்த மாரி போறதுக்கான சூழல் என்ன சார்? நம்ம ஒரு மக்களுக்காக படம் எடுக்கல. சில இயக்குனர்கள் எப்படின்னா, நீ ஒட்டுமொத்த மக்கள் படங்கிறது என்ன? சினிமாங்கிறது என்ன? இன்னைக்கு ரஜினி படம்னா, விஜய் படம்னா, அஜித் படம்னா, சூர்யா படம்னா என்ன? உங்களுக்கு படம் மக்களுக்காக. இவங்க அப்படி இல்ல இப்போ. யூத்த மட்டும் மனசு வச்சுக்கிறாங்க. இளைஞர்கள் மட்டும் தான் ஆடியன்ஸ் அப்படிங்கிற மனநிலையில அந்த வெட்டு, குத்து, தலை தனியா பறக்குது, கை தனியா பறக்குது, குடல் வெளிய வருது. இப்படிலாம் நீங்க எங்க எடுக்க தோணுதுன்னா, நீங்க யூத்த மட்டும் மனசுல வச்சுக்கிறீங்க. இது நம்ம வீட்டு குழந்தைய பக்கத்துல உட்கார 10 வயசு, 11, 12 வயசு குழந்தைய இந்த படத்த உட்கார வச்சு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம தல தனியா பறக்க எடுப்போமா? அப்ப யூத் மட்டும் தான் ஆடியன்ஸுங்கிற ஒரு தப்பான கணக்கு இன்னைக்கு. அந்த கண்ணோட்டத்துல இன்னைக்கு இந்த ஆக்ஷன் படம் கரெக்ட்டு தான். ஆ கமர்ஷியல் படங்கிறது வார்த்தை போச்சு இப்போ. கமர்ஷியல்ங்கிறது என்ன? கமர்ஷியல்ங்கிறது எல்லா வயதினரும் பார்க்கணும். குழந்தையும் பார்க்கணும், பெண்களும் பார்க்கணும், பெரியவங்களும் பார்க்கணும், யூத்தும் பார்க்கணும். ஃபேமிலியோட ஒண்ணா உட்காந்து பார்க்கணும். அந்த அந்த மாரி படம் தான் கமர்ஷியல் படம். அதில காமெடி, காதல், ஆ ஆக்ஷன், சாங்கு, ஃபைட்டு எல்லாம் இருக்கும். ஆனா குடும்பத்தோட பார்க்குற மாரி படம் இருக்கும். அப்போ வந்துச்சு சகலகலா வல்லவன். பக்கா கமர்ஷியல் கமலஹாசனுக்கு. குடும்பமா பார்த்தாங்க. ஒரு முரட்டுக்கால. எங்க ஊர்ல வண்டி ஓட்டி போய் பார்த்த படங்கள் அதெல்லாம். அது. அது மாரி அப்ப நெறைய படங்கள்ல இப்போ கமர்ஷியல் படம்னா எல்லா எல்லா கலவையும் அதில இருக்கும். இப்ப வெட்டு, குத்து அப்படின்னு. இது வந்து எந்த இதில எடுக்குறாங்கன்னு தெரியல இப்போ. யாருக்காக படம் எடுக்குறாங்கன்னு தெரியல. அப்போ உங்களுக்கு யூத்துக்கு மட்டும் வந்தா போதுமா? அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு வருது. அத தவிர்க்கணும் ஃபர்ஸ்ட்டு.